வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக்? இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? சீமான் என்ன சொல்றாரு? முப்பாட்டன் முருகன் சொல்லுவாரு, அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் திமுக என்ன பேசுறாங்களோ டிட்டோ அதை தான் சீமானும் பேசியிருக்காரு. இவ்வளவு காலமாக ஏன் இதை பண்ணல, இப்போ ஏன் பண்றாங்க? மலை உச்சியில தான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசியிருக்காரு. கார்த்திகை தீபத்தூணு, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகாமல் யாராவது போராட்டத்தில் குதிச்சாங்களா? பிரச்சனை பண்ணாங்களா? நீதிமன்றத்தில் முறையாக கேஸ் போட்டு நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுத்ததுனால தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசுகிறாரு. டிஎம்கே ஈக்குவல் டு பல கட்சிகள் இருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சி ஒன்று. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய டார்கெட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்றாங்க. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்? ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவது, பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களுக்கும் நாம் பலியாகி விடக்கூடாது, அன்பே சிவம் அறிவே பலம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பதிவு போட்டிருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, மத நல்லிணக்கத்தை பத்தி இப்ப பேசுறீங்களே, எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களே. சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலையில் அசைவம் சாப்பிட்டாங்கல்ல நவாஸ்கனி, சில பேரை கூட்டிட்டு போய் மலையில் அசைவம் சாப்பிட்டாருல்ல, அப்போ மத நல்லிணக்கம் எங்கே போணுச்சு? அப்போ இதே மாதிரி பாடம் எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை சுற்றி வளைக்கிறாங்க பாஜகவினர். இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தமிழக மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணதை விட நேஷனல் மீடியாக்கள் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போலாம் நேஷனல் மீடியாக்கள் எப்படி களமிறங்கிட்டாங்க தெரியுமா? திமுக தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுவாங்க, இல்லை ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுவாங்க. அதை எடுத்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நார்த்தில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பலத்த அடி வாங்குவாங்க பாருங்க அப்படின்னு நேஷனல் மீடியாக்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க. இப்போது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நேஷனல் மீடியாக்கள் எல்லாமே டிபேட் ஷோ நடத்துறது, ஏன்னா நீதிமன்றத்துடைய அனுமதியை தாண்டி ஏற்றப்படலை, பெரிய இஷ்யூ தானே இது. அதை டிபேட் ஷோலாம் நடத்தினாங்களே. இப்போது நார்த் பெல்ட் முழுவதும் காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் தான் ஆதரவு இருக்குது, அதுவும் இப்போ சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிறதான் ஃபீட்பேக் வருது நார்த் பெல்ட்ல இருந்து. காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டு நீதிமன்றத்துடைய அனுமதி இருந்தும் தீபம் ஏற்ற விடலையாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரவலாக பொதுமக்களை பேச வச்சுட்டாங்க நேஷனல் மீடியாக்கள். பாஜக அங்கே ரொம்ப பரவலாக கேம்பெயின் பண்ணுறாங்க. அவன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே திமுக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நார்த்தில் பாஜகவுக்கு பயங்கர சாதகமாக இருக்குது. இண்டி கூட்டணிக்கு தர்மாடி விழுந்துக்கு அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் பார்க்குறோம். இப்போ இதுவும் முக்கியமான டாப்பிக்காக பகிரப்படுது. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபாவில் திமுக எம்பிக்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இதெல்லாம் டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்திருக்கும். திடீர்னு அதெல்லாம் ஒத்தி வைங்க, திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் திமுக எம்பிக்கள் கோஷம் போட்டிருக்காங்க. லோக்சபா ஸ்பீக்கரும் சரி, ராஜ்யசபா சேர்மனும் சரி அதுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம், நீதிமன்றத்துடைய அனுமதி, அதை நீங்கள் நிறைவேற்றாமல் கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் தமிழகத்தில் உங்கள் ஆதரவு மீடியாக்களை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதை டெல்லியிலையும் பாராளுமன்றத்திலையும் நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்பிக்கள்லாம் பதில் கோஷம் போட, ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.